ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் பிரைஸ் 8% வரைக்கும் மேக்ஸிமமா ஃபால் ஆயிருந்தது. ஏன் அவங்க நல்ல Q1 ரிசல்ட் கொடுக்கலையா? அது இல்ல, Q1 பிசினஸ் அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல Q1 பிசினஸ் அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. இந்தியால 38% சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு. எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அக்ஷய திருதியை அண்ட் வெட்டிங் சீசன்ல கம்பெனி நல்லா சேல்ஸ் பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 415 ஷோரூம்ஸ் இப்போதைக்கு இந்தியால இருக்கு. இத 80 நியூ ஷோரூம்ஸா இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த பினான்சியல் இயர்ல. அண்ட் தென் 50 கேண்டரா ஷோரூம்ஸையும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க சேம் திஸ் பினான்சியல் இயர். இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பார்த்தா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நியூ இன்டர்நேஷனல் ஷோரூமையும் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்ப இன்டர்நேஷனல் வைஸ்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட 40 ஷோரூம்ஸ் இருக்கு. இ-காமர்ஸ் அதாவது ஆன்லைன் ஜுவல்லரி பிசினஸ்ல கேண்டரா 67% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சோ எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. நல்ல Q1 பிசினஸ் அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஏன் ஷேர் பிரைஸ் ஃபால் ஆச்சு? அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. மெயினா டைட்டனோட Q1 பிசினஸ் அப்டேட்டும் வந்திருக்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q1 பிசினஸ் அப்டேட்டும் வந்திருக்கு. சோ டைட்டனோட கல்யாண் ஜுவல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். டைட்டன் இந்த Q1ல 41% grow ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கல்யாண் ஜுவல்லர்ஸ் only 38%. மார்க்கெட் இன்னும் ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் பார்த்திருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது மெயின் 3 ரீசன்ஸ். ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன், கம்பேரிசன் வித் டைட்டனோட பண்றப்ப கம்மி, ஒரு ப்ராஃபிட் புக்கிங். $5.89 டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 359 per ஷேர்னு. புக் வேல்யூ 61.1, ஸ்டாக்கோட P 26.9, மார்க்கெட் கேபிட்டல் 37,050 crore. டிவிடெண்ட் yield 0.41%. 52 வீக் ஹை 618, 52 வீக் லோ 327. ஸோ நியர் டு 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20.5%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.8%, ஃபேஸ் வேல்யூ 10. Debt to equity 0.97, debt 6,117 crore, promoter holding 62.9%, pledging இருக்கு அதுல 24.8%. earnings per share 13.1. 6 மாசத்துல -25.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல -34.7% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. price to book value 5.91, current ratio 1.30, net profit margin போன வருஷம் 3.86%, அதுக்கும் முதல் வருஷம் 2.86%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். குவார்டர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் குவார்டர் 3.99%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 939 crore இருக்கு. ஸோ இப்போ டைட்டன் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2.58% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4,601 per ஷேர். அடுத்ததா ட்ரெண்டோட ஷேர் பிரைஸ் 11% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. மெயின் ரீசன் அவங்க நல்ல Q1 பிசினஸ் அப்டேட் அவங்களும் கொடுத்திருக்காங்க. பட் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விட நல்லா கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அது ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு ட்ரெண்ட். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்திருக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட 11% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. 11.44% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,961 per ஷேர். புக் வேல்யூ பாத்தீங்கன்னா வெறும் 131 தான். ஸோ இப்போ நான் ஏன் ஓவர் வேல்யூஷன்ல இருக்குன்னு சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக்கோட P 91.5, ஆனா இண்டஸ்ட்ரியல் P 51.3. டெப்ட் டு ஈக்விட்டி 0.37, 2,561 crore தான் டெப்ட் வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் வைஸ் கம்மியா இருக்கு. ப்ரொமோட்டர் கிட்ட 37% ஹோல்டிங் தான் இருக்கு. பிளெட்ஜிங் பர்சன்டேஜ் இல்ல, எதுவும் பிளெட்ஜ்டு பர்சன்டேஜ் எதுவும் இல்ல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மோர் தென் 50% இருந்தா இது எக்ஸலன்ட்னு சொல்லலாம். அதுவும் வித்தவுட் பிளெட்ஜிங். 6 மாசத்துல 25.7% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல -8.7579% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.6, கரண்ட் ரேஷியோ 1.06, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 8.61, அதுக்கு முதல் இயர் 8.38%. ஸோ கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கு ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர்ல 8.22%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 931 crore வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.33% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.59% டவுன். நிஃப்டி பேங்க் 0.24% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம்.
நிஃப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். டாப் கெய்னர்ஸ் இன்ஃபோசிஸ் 4.11% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா டெக் மஹிந்திரா 3.62% கிரீன், HCL டெக் 3.09% கிரீன், டைட்டன் 2.71% கிரீன், SBI லைஃப் 2.60% கிரீன், எட்டர்னல், TCS 2.45% green, Jio Finance, HM Motors, Shriram Finance, Bajaj Finserv, Bajaj Finance, Bharti Airtel, HDFC Bank, Bajaj Auto, JSW Steel, Maruti, Axis, State Bank of India, HDFC Life. So IT companies and finance companies இன்னைக்கு greenல trade ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50ல லாசஸ் பார்த்தலாம். ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 11.45% டவுன். Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். And then Coal India 1.55% down. Adani Enterprises 1.20% down. Tata Motor Passenger Vehicle 1.01% down. BEL 0.89% down. And then L&T, Hindalco, Grasim, Tata Consumer, Reliance, Asian Paints, Indico, Cipla, Apollo Hospital, Kotak Bank, Nestle India, Tata Steel, NTPC, ITC and Dr. Reddy இவங்க எல்லாமே இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் லாஸஸ் யாருன்னு பார்த்தலாம். டாப் லாஸர் கனரா பேங்க் 0.99% டவுன். அடுத்ததா பிஎன்பி பேங்க் 0.81% டவுன். எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கொட்டக் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். இப்போ கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ எஸ்டர்டேவோட ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ இவங்களும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் எஸ்டர்டே நம்ம மார்னிங் பார்த்துருந்தோம். அதோட விளைவா எஸ்டர்டேவும் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.65% green. And then AU பேங்க் இவங்களும் எஸ்டர்டே Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. நேத்திக்கும் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இன்னைக்கும் அந்த ரேலி கண்டினியூ ஆகுது. 1.11% green. HDFC பேங்க் 0.80. ஸோ HDFC பேங்க்கும் நேத்திக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, சேம் Q1 பிசினஸ் அப்டேட் தான். ஸோ அதோட ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. Axis Bank 0.48% green, State Bank of India and then Union Bank இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. சேம் இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிஃப்டி 100 0.19% green, 200 0.09% green, நிஃப்டி 500 ஃபிளாட்டா இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், மைக்ரோ கேப் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 100, 200, 500 மட்டும் ஃபிளாட்டா கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செக்டார் வைஸ்ல யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 0.02% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.31% டவுன். நிஃப்டி ஐடி 3.04% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா டவுன், நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பிரைவேட் பேங்க் 0.28% green. நிஃப்டி ரியாலிட்டி இன்னைக்கு 1.32% டவுன் ஆயிருக்கு. ஹெல்த் கேர் டவுன். கன்சியூமர் டூரபிள் 0.84% green. ஆயில் அண்ட் கேஸ் டவுன். நிஃப்டி கெமிக்கல் 0.75% டவுன். REITs and reality 0.71% down. Cement down. ஸோ இன்னைக்கு ரியாலிட்டி, நிஃப்டி ரியாலிட்டி டாப் லாஸர், டாப் கெய்னர்னு சொன்னா நிஃப்டி ஐடி. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி 95.31. ஸோ எஸ்டர்டே நம்ம 95.65 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கம்மியாக இருக்கு, 95.31. Brent crude oil futures பார்த்தரலாம். $72.76 per barrelக்கு. எஸ்டர்டே நம்ம 71 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு $72.76 per barrel. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். 24 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 136 rupees கம்மியாகி 14,526. 22 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 125 rupees கம்மியாயிருக்கு, 13,315. 18 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 103 rupees கம்மியாயிருக்கு, 10,894. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. சில்வர் ரேட் பார்த்தரலாம். ஸோ மாற்றம் இல்லை. எஸ்டர்டே 245, இன்னைக்கும் 245 per கிராம். ஸோ ட்ரேடிங் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50யோட 15 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இண்டெக்ஸோட சார்ட்.
ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் டவுன் வந்தது 24,424.50. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,528.55ன்றது மேக்ஸிமம், அதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 24,517.10 அங்கதான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன்ல போயிருக்கு. 58,581.60. ஸோ அது ரெசிஸ்டன்ஸா ஆகி அங்கேருந்து டவுன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. 58,463.70 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் டவுன் வந்தது இன்னைக்கு 58,318.50. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.